எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் வர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. தர்மத்தின் பாதையில் நாம் நடக்கும் பொழுது பலவிதமான மலர்களை, தர்ம மலர்களை பார்க்கிறோம். தர்ம முத்துக்களை பார்க்கிறோம். தர்ம மேகங்களை பார்க்கிறோம். தர்ம மழை துளிகளை அனுபவிக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே தர்மம் என்கின்ற பாதையிலே நாம் நடக்க நடக்க எங்கு சென்றாலும் தர்மம் தான் தன்னுடைய முகத்தை காட்டுகிறது, தன்னுடைய இருப்பை பறைசாற்றி கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி நாம் நடக்கின்ற பொழுது அழகான ஒரு பகுதி நமக்கு கிடைக்கிறது. விதுர நீதி என்கின்ற அற்புதமான நூல். வைதிக ஸ்ரீ என்கின்ற ஒரு இதழில் மதிப்பிற்குரிய திரு ராஜகோபால கணபாடிகள் நடத்தி வருகின்ற அந்த இதழில் விதுர நீதிகள் எடுத்து விளக்கப்படுகின்றன ஸ்லோகங்களோடு. அதில் ஒரு சின்ன துளியை, 3 நீதிகளை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். விதுரர் திருதராஷ்டிரனுக்கு சொன்னதுதான் விதுர நீதி. அதில் ஒரு சொல்ல, இனத்தியல்பதாகும் அறிவு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அதே கருத்தை விதுரரும் கூறியிருக்கின்றார். யார் யாருடன் சேருகிறானோ அவனைப் போலவே ஆகிவிடுகிறான் அவன் என்று சொல்லுகிறார். நல்லோருடன் சேர்ந்தால் ஒருவன் நல்லவனாகிறான். தீயோருடன் இணைந்தால் ஒருவன் தீயவனாகிறான். தபஸ்விகளுடன் சேர்ந்தால் ஒருவன் தபஸ்வியாகி விடுகிறான். திருடர்களுடன் சேர்ந்தால் ஒருவன் திருட்டு குணம் உள்ளவனாக மாறிவிடுகிறான். வெளுப்பான ஒரு துளி சாயம் கலந்த நீரிலே நனைக்கப்படும் பொழுது அந்த சாயத்தின் நிறத்தை பெறுவதைப் போலவே மனிதனும் சேர்பவர்களினுடைய குணத்தால் மாறுதலை அடைகிறான் என்று அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு இன்றைக்கும் தேவைப்படுகின்ற நிதர்சனமாக இருக்கின்ற ஒரு நீதியை சொல்லுகிறார் விதுரர். வள்ளுவர் சொல்லுவார், நிலத்தியல்பால் நீர் தெரிந்தற்றாம் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு என்கிறார். ஒரு நிலத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதோ அதை பொறுத்துத்தான் அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணீரினுடைய தரம் அமையும், இல்லைங்களா? உப்பு நிலமான உப்பு தண்ணியாக இருக்கும். இந்த கரம்பு பாறைகள் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் கசப்பு நீராக இருக்கும். இப்படிலாம் இருக்கும் இல்லையா? அந்த பூமி அங்கே இருக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் தண்ணீரினுடைய தரம், சுவை இதெல்லாம் அமையும். அதுபோல ஒரு மனிதன் யாரை சேர்ந்திருக்கிறானோ, அவனுடைய சகவாசம் எப்படி இருக்கிறதோ
அதை பொறுத்துத்தான் அவனுடைய அறிவு அமையும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இந்த பாடத்தை, இந்த குறளுக்கு பொருளை இப்படி சொல்லும் பொழுது ஆசிரியரை ஒரு மாணவன் கேட்கிறான், ஐயா, தீயவர்களோடு சேர்ந்தால் ஒழுக்கம்தானே கெட்டு போகும், ஏன் அறிவு என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர்? இனத்தியல்பதாகும் அறிவு என்று ஏன் சொல்லுகிறார் என்று கேட்கும் பொழுது ஆசிரியர் அந்த கேள்விக்காக அவனை பாராட்டிவிட்டு பதில் சொல்லுகிறார், தம்பி, ஒழுக்கம் கெட்டு போகும் என்பது சொல்ல வேண்டிய தேவையே இல்லை என்பதனால் அவர் சொல்லவில்லை. முதலில் கெட்டுப்போவது ஒழுக்கம். ஆனால் ஒருவன் ஒழுக்கம் கெட்டு போய்விட்டால் பிறிதொரு நாள் அவன் மெல்ல மெல்ல திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்து ஒருவனுடைய அறிவு அப்படியே அவன் இழக்கப்பட்டு விட்டால், அந்த அறிவு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறிவிட்டால் அதிலிருந்து மாறுவது கஷ்டம். அந்த அறிவை மீண்டும் நல்ல அறிவாக மாற்றிக்கொள்வது மிகவும் கடினம். ஒழுக்க குறைவு என்பது வெளிப்பழக்கம், அதை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அறிவையே இழந்து விட்டால் மீண்டும் அந்த அறிவை பெறுவது சிரமம். 2வது அத்தியாயத்திலே பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லுகிறது, கடைசியில அந்த புத்தி நாசமாகிறது, மனிதன் அத்துடன் தொலைந்தே போகிறான் என்று வரும், தெரியுமா? 65வது ஸ்லோகம் என்று நினைக்கிறேன். அதைத்தான் விதுர நீதியும் சொல்லுகிறது, திருவள்ளுவருடைய இந்த குறளும் சொல்லுகிறது இல்லையா? முன்பெல்லாம் என்னுடைய தலைமுறையிலெல்லாம் என்னுடைய தாய் தந்தையர் நாங்கள் யாரோடு பழகுகிறோம் என்பதை கண்காணிப்பார்கள். அது ஒவ்வொரு தாய் தந்தையும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவையான ஒன்று. யாரோடு பழகுகிறோம், நம்முடைய நண்பர்கள் யார் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வார்கள். யார் வீட்டு பிள்ளைகள், அவர்கள் எப்படி ஒழுக்கமானவர்களா இல்லையா, படிக்கிறார்களா இல்லை, இதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்வார்கள். நம்முடைய நண்பர்கள் யார் என்பதிலே நம்முடைய பெற்றோர்களுக்கு அக்கறை இருந்தது அன்று. இன்றைக்கு அப்படி இருப்பதாக தெரியவில்லை. சுதந்திரம் என்கின்ற பெயரிலே கட்டுப்பாட்டை நாம் இழந்து நிற்கிறோம். எனவே இந்த விதுர நீதி நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இன்றைக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, இந்த ஸ்தித பிரஜ்ஞ தன்மையில் நுழைபவனுடைய தன்மை எப்படி இருக்கும், அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்பதை விதுரர் சொல்லுகிறார். அந்த நல்லவன் எப்படிப்பட்டவன் என்று ஒருவனை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். கடுஞ்சொல்லுக்கு அவன் பதிலாக கடும் மொழி கூற மாட்டான். ஒருத்தர் வைத்தார்னா திருப்பி அவன் வெய்ய மாட்டான். அவன் உணர்ச்சி இல்லாதவன் அல்ல, அவனுக்கு புரியாதது அல்ல, புரியும். இருந்தாலும் அவனுடைய பண்பு அப்படி. இது ஒரு பண்பு. இதை தயவு செய்து பலவீனம் என்று நாம கருதி விடக்கூடாது. ஒருத்தர் நம்ம திட்டினார்னா மறுபடியும் உடனே நாம் அவர் திட்டலைன்னு வைங்களேன், நாம் பலகீனமானவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் இல்லையா? ஒருத்தர் அடிக்க வந்தால் நம்மளும் கையை ஓங்கலன்னு வைங்க, அப்போ நம்ம அதை இயலாமை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அன்பு இயலாமை அன்று, பண்பு பலவீனம் அன்று என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை துன்புறுத்துபவர்களிடமும் பொறுமையாக இருப்பான், மற்றவர்களையும் அப்படி இருக்க செய்வான். நான் இதை என்னுடைய வாழ்க்கையிலே, சின்ன வாழ்க்கையிலே நிறைய பார்த்துருக்கிறேன். ஒரு கூட்டத்தில் இது தேவையில்லாமல் ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லேயோ போகும்போது சண்டை வரும்போது விளக்குவார், வேண்டாம் எதுக்குங்க வேண்டாம், அப்படி விளக்குறவனே திட்டுவான். இல்லை இருக்கட்டும்ப்பா, பொறுமையாக இருக்கு தம்பி, ஏன் தம்பி கோவப்படாதீங்க தம்பின்வான். நீ யாரையா கேட்கறதுக்கும்பா, நீ யாரையா, நீ கத்துறதுக்கு மட்டும் உனக்கு உரிமை இருக்கு, கத்தாதே சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு உரிமை இல்லையா? அவர் தன்னை துன்புறுத்துபவர்களிடமும் பொறுமையாக இருப்பான், மற்றவர்களையும் அப்படி இருக்க செய்பவன். ஒருவன் துன்பம் தந்தாலும் அவனுக்கு மனதாலோ உடலாலோ துன்பம் செய்யாதவன். துன்பம் நினைக்க மாட்டான். சரி, அவன் தருகின்ற துன்பம் என்று அவர்கள் அதை கருதுவதில்லை. என்னுடைய வினை பயனால் வந்திருக்கிறது, இந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளு. இதெல்லாம் தனி மனித பண்புகள். இது ஒரு நாட்டின் மீது சுமத்தக்கூடாது. அஹிம்சை என்பது தனி மனித அறம். அதை ஒரு நாட்டின் மீது, சமுதாயத்தின் மீது சுமத்தக்கூடாது. என் மீது என்ன ஒருத்தன் எனக்கு தீமை செய்தானால் நான் அதை பொறுத்து கொள்ளலாம். என் கண்ணெதிரே ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டால் அதை நான் பொறுத்து கொள்ளக்கூடாது. இதுதான் தர்மம். தர்மத்தில் இது நெளிவு சொல்லுவி, இது ஒரு அழகான ஒரு தெளிவு நினைக்கிறேன். நான் என்ன ஒருத்தன் அடித்தான் வைங்களேன், நான் அவனை திருப்பி அடிக்காமல் இருக்கலாம், அவனை வணங்கிட்டு கூட போகலாம், அது தனி மனித அறம். ஆனால் என் கண்ணெதிரே ஒரு பெண் அவமானப்படுத்தப்படுவாளானால் உயிரை கொடுத்தாது நாம் அதை தடுக்கணும். ஒரே ஆளுக்கு தர்மம் 2 விதமாக வருகிறது பார்த்தீங்களா? எனவே தனி மனித அறம் இதெல்லாம். ஆனால் இப்படி இருக்கக்கூடியவனை, தனக்கு துன்பம் செய்பவனிடம் கூட மனதாலோ உடலாலோ அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவனை இந்த உலகின் மனிதர்கள் மட்டுமல்ல, அவனை தேவர்களும் விரும்புகிறார்கள், தேவர்கள் அவனுக்கு நன்மை செய்கிறார்கள் என்று விதுரர் கூறுகின்றார். எது தர்மமோ, எது நியாயமோ,
கருத்து நிறைய திருக்குறளிலே வருகிறது. ஒரு இடத்துல சொல்றாரு, கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். மாசற்றார் மனதிலே குற்றம் இல்லாதவர்கள், அழுக்கு இல்லாதவர்கள். கோள்னா கொள்கை. அவருடைய கொள்கை எப்படிப்பட்டதுன்னா, கருத்துனா இங்கே கருவிக்கொண்டு, கருவிட்டு வராம்பார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கருவிக்கொண்டு துன்பம் செய்பவர்களுக்கு பதிலுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பார்கள். அது அவருடைய கொள்கையாக இருக்கும். மாசற்றார் கோள் என்பது அப்படி இருக்கிறது என்கிறார். நம் மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாமல் இருப்பது குற்றமில்லாதவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இன்னொருவருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதாத பட்சத்தில் உன்னுடைய அறிவுக்கு அறிவு என்று பெயர் சொல்ல முடியுமா என்று வள்ளுவர் கேட்கிறார். எப்படி பாருங்க, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. நம்முடைய துன்பத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுடைய துன்பம் நம்முடைய துன்பம் என்று நம்ம பார்க்க ஆரம்பித்தால் நம்முடைய துன்பம் நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ விதுரர் மேலே குறிப்பிட்ட இந்த தெளிந்த மனநிலை உடையவன், கண்ணன் கீதையிலே குறிப்பிடுகின்ற அந்த ஸ்தித பிரஜன், அவர்கள் அப்படி இருப்பதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், தன்னோய் போல் பிரிதின் நோய் போற்றுபவர்கள். அவர்கள் இன்னொருவருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி கொள்பவர்கள். அதனால்தான் அவர்களால் அப்படி இருக்க முடிந்தது என்று தெரிந்து கொள்வோம். இதெல்லாம் மிக உயர்ந்த பண்புகள் தான். இன்றைய வாழ்க்கையினுடைய சிக்கலான சூழ்நிலைகளில் இது சாத்தியமா என்று கேட்பீர்கள். இது சாத்தியமானால் இந்த வாழ்க்கையை சிக்கலாகாமல் இருக்கும், சிக்கல் இல்லாமல் இருக்கும் என்பதுதான் சரியான பதில் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, ஒன்றை விட இன்னொன்று சிறப்பாக இருக்கும் தர்மத்தை பயிலும் பொழுது என்பதை விதுரர் சுட்டி காட்டுகிறார். ஒரு 4 ஸ்டெப் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க, எவ்வளவு அழகாக இருக்கிறது. தம்பி, பொய் பேசுவதை காட்டிலும் எதையும் பேசாமல் மௌனமாக இருப்பது சிறப்புங்கிறார். பொய் மௌனமா இருக்கிறது சிறப்புன்னு சொல்ல முடியும். ஆனா பொய் பேசுறதை காட்டிலும் மௌனமா இருக்கிறது சிறப்புப்பா, சும்மா இருக்கிறதே நல்லது என்று சொல்லுகிறார். மௌனத்தை கலைத்தால் உண்மையை பேசுவது சிறப்புங்கிறார். மௌனத்தை காட்டிலும் உண்மை பேசுவது சிறப்பு. பொய் சொல்வதை காட்டிலும் மௌனமாக இருப்பது சிறப்பு. எங்க வேணா நம்ம வைக்கிறார் வசதி, ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறார் தர்மத்தை கடைபிடிக்க. உண்மையை பேசுவதை காட்டிலும் இனிமையாக பேசுவது சிறப்பு. அதே கடுமையா பேச வேண்டியதில்லை. ரொம்ப பேர் அந்த காரியத்தை எதனால கெடுத்து விடுகிறார்கள் என்றால், உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று வரும் பொழுதும் அது இனிமையாக சொல்லலாம், இதமாக சொல்லலாம், நல்ல சொற்களை இன்சொற்களை எடுத்து பயன்படுத்தி அதை தெரிவிக்கலாம். அப்படி இல்லை, கடுமையாக அவர்கள் பேசுவதனால் உண்மையிலே கொஞ்சம் விருப்பம் இருக்கிறவன் கூட அதை காது கொடுத்து கேட்காமல் போகிறான். எனவே உண்மையை பேசினாலும் இனிமையாக பேசுவது சிறப்பு. இன்னொன்று வைக்கிறார் பாருங்க, இனிமையாக பேசினாலும் தர்மத்தை எடுத்துரைப்பது இன்னும் சிறப்பு. இனிமையாக பேசுவது மட்டும் போதாது, அதுல தர்மத்தை எடுத்துரைப்பது தான் இன்னும் சிறப்பானது என்று படிப்படியாக வைக்கிறார். என்ன நேயர்களே, அருமையான விதுர நீதி என்கின்ற கடலில் இருந்து 3 முத்துக்களை எடுத்து நாம் இன்று பார்த்தோம். இந்த 3 முத்துக்களையும் நம்முடைய மனதிலே நினைவு என்கின்ற ஒரு இழையிலே கோத்து அணிந்து கொள்வோம். எப்பொழுதும் அவற்றை கடைபிடிப்போம். சரிதானே? எது தர்மமோ எது நியாயம்